ராஜா அருஷ் எனும் இளம் வீரன் வாழ்ந்தான். அதே இராஜ்யத்தில் ஒரு அதிசய இளவரசி மீரா. அவளுக்கும் ஒரு சாபம். பகலில் அவள் ஒரு பரவலான சிவப்பு கிளி. இரவில்தான் மீண்டும் மனித வடிவம் பெறுவாள். பகலிலோ மரக்கிளையில் அமர்ந்து தன்னுடைய உண்மையான குரலில் பேச முடியாது. இரவிலோ அரண்மனை தோட்டத்தில் நடந்து அழகாக பாடிக் கொண்டிருப்பாள். அரண்மனைக்கு அருகே ஓடும் ஆற்றின் கரையில் ஒரு துறவி சிவானந்தர் எப்போதும் நீரிலே மூழ்கி தியானம் செய்து கொண்டிருப்பார். அவர்கள் பற்றி மக்கள் சொல்வார்கள், அவரின் தலையில் பூக்கள் விழுந்தாலே உயிர் பெறும், அவர் அருகில் பேசினாலே சாபம் கலைந்துவிடும். யாரு இந்த குரல்? பறவையா இல்ல பொண்ணா? நான் நினைக்க. ஒரு மாலை இருள் பெய்யும் வேளையில் ராஜா அருஷ் தன் கண்கள் இல்லாத இரவில் தடுமாறி ஆற்றங்கரையை அடைகிறான். அதே நேரத்தில் மீரா தனது இரவு வடிவில் நடந்து வரும். அவளை அவர் குரலால் மட்டுமே அறிகிறான். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஆற்றிலிருந்து நீர்த்துளிகள் பீரிட்டது போல சிவானந்தர் மேலெழுந்தார். நீங்கள் முன் ஜென்மத்தில் என்னை தரிசிக்கும் போது என் பூஜையை பாதியில் நிறுத்திவிட்டு பறந்து போனாய். நீ தேவழே பெண், ஆனால் ஒரு மனித உருது குமயங்கினாய். அதே உன் சாபம். அதேபோல் மரத்தின் அடியில் ஆற்றங்கரையில் ஒளிந்து பார்த்ததாள். ராஜா அருஷ், இப்பிறவியில் இந்த சாபம். நீங்கள் இருவரும் ஆற்று நீரில் குளித்து இங்கிருக்கும் முனிவரை சந்தித்து சாப விமேசனம் பெறுங்கள். நீங்கள் இப்பிறவியிலும் என்னை வணங்கி உங்கள் சாபத்தை நிவர்த்தி அடைந்தீர்கள. என்னை தரிசிப்பவருக்கு எப்போதும் துன்பம் இல்லை. நம்ம சுபிக்ஷன் செல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த படம் வந்து பாருங்க.